ஒரு இளம்பெண் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சார் எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு என்னுடைய குடும்ப வாழ்க்கை. என்னுடைய கணவர் நல்லவர் அப்படின்னு நம்பிக்கை இருந்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும். அவருக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய நேமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெண்கள் கூட சாட் பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப ஆபாசமாக. எனக்கு இது கேட்டு சண்டை போட்டவர்கிட்ட, நான் இது மாதிரி கற்பனையாக வாழ்கிறதுனால தான் நிஜ வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறேன், இது பெரிய விஷயமே எடுத்துக்காத அப்படின்ற கேஷுவலாக பதில் சொல்கிறாரு. அவருடைய லேப்டாப் செக் பண்ணும்போது எனக்கு இன்னும் அதிர்ச்சி. என் குடும்பத்து பெண்கள், என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஆபாசமாக மார்க்கிங் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு கோபம் அதிகமாகி இன்னும் சண்டை போட்டேன். அவர் அதுக்கும் அதே பதில் சொல்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை, இது என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்டாங்க. பொதுவாக பெண்களோட ஆண்களுக்கு செக்ஸ் எப்பவும் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்குது. இதை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு தூண்டல் தேவைப்படுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் தன்னுடைய மனைவிட்டு ஏதாவது கேட்டால் தப்பாக நினச்சி போடும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேறு இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க, மேக்சிமம் இந்த சோசியல் மீடியாக்களில். இதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்கோட்டாலஜி அப்படின்னு சொல்லி சைக்காலஜியில் ஒரு வார்த்தை வரும். அது எப்படின்னாக்க, பார்க்கறது மூலமாக, பேசுறது மூலமாக செக்ஷுவல் ஆர்வம் தூண்டப்படுது. இதுதான் நம்ம ஸ்கோட்டாலஜியா அப்படின்னு சொல்கிறோம். இது ஆண்களுக்கு இது ஒரு வடிகாலாக இருக்குது. ஆனால் மார்பிங்லாம் பண்ணுறது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிரிமினலான ஒரு விஷயம். சட்டப்படி சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நபர்களாக நம்ம அவர் என்ன சொன்னாலும் சரி, ஒரு உரிய கவுன்சிலிங் உட்படுத்தி முறையாக கவுன்சிலிங் கொடுத்தோம்னா நம்ம அதிலிருந்து ஒரு மீட்டி கொண்டு வர முடியும்.